நீங்க இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணாம இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணி குவாலிட்டியோட இதுனே ஃபெயில் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய் எதுக்குடா அப்படி பேசுற? வெறுப்பேத்துறியாண்ணா? சார் நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன். நான் ஒரு யூடியூபர். ஒருவேளை நீங்க பிசி யூஸரா இருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மொபைல் யூஸரா இருக்கீங்கன்னா இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண பின்னாடி நான் சொல்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பண்ணி முடிச்சோடனே நமக்கு ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது தமிழில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்லேயே கண்டினியூ பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ரீல்ஸை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் எந்த இடத்துல உங்களால் வீடியோ அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களால் கேப்ஷன் ஹேஷ்டேக்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் கீழே உங்களால் உங்களோட வீடியோவோட தம்ப்நெயிலை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ உங்களுக்கு 100% ஃபுல்லாக அப்லோட் ஆன பின்னாடி கீழே அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ மியூசிக் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். அடுத்துன்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பகிர்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பகிர்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி கம்ப்ரஸ் ஆகாது. ஃபைல் சைஸும் கம்ப்ரஸ் ஆகாமல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போய் போஸ்ட் ஆயிரும். இது மெட்டாவோட அஃபிஷியல் வெப்சைட் தான். நானும் இதில் தான் குவாலிட்டி லாஸ் ஆகாமல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளை ஃபோனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்ட் லிங்க்கை உங்கள் டிஎம்கே நான் அனுப்பிடுறேன்.